அது எல்லாம் கடவுளுக்குள்ள தான் இருக்கு. ஹாய் டெக்கீஸ், திஸ் இஸ் சமீன் அகெயின். ஸோ இன்னைக்கு என்ன நாள்? 29 டிசம்பர் 2024, அதாவது 2024 உடைய கடைசி சண்டே. ஐ மீன் திஸ் இஸ் த லாங் வீடியோ, திஸ் இஸ் த லாஸ்ட் லாங் வீடியோ ஆஃப் 2024 ஃப்ரம் அவர் சேனல். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சில விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ தட்ஸ் வாட் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம்திங். That's it. I just want to address about 3 topics here. So straight away to the content. நம்ம first topic குள்ள போயிடலாம். Content creators versus attention grabbers. இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு சில கிரியேட்டர்ஸோட ரீல்ஸை நான் இங்கே மானிட்டைஸை ப்ளே பண்ணி காட்டினேன் பாருங்களேன். இதில் சில கிரியேட்டர்ஸோட வீடியோஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்குற ஆளாகவும் இருக்கலாம், இல்லை நான் அந்த மாதிரி கிரியேட்டர்ஸை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ், இப்போ நான் காமிச்ச இந்த கிரியேட்டர்ஸில் ஒருத்தரை கூட நான் வந்து ஒரு யூடியூப் இன்டர்வியூலையோ ஒரு டிவி இன்டர்வியூலையோ அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப சின்ன ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நியூஸ் சேனல் இருக்குன்னா அதில் கூட இவங்களை பற்றி நான் பேசி பார்த்ததே கிடையாது. ஸோ மச் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ஃபாலோவிங் தெம் டூ. பட் அவங்களுக்கு ஏன் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே இடத்துல பேரலாக இன்னொரு விஷயமும் நடக்குது. டேலண்ட்லெஸ் கிரியேட்டர்ஸ், இவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி சேனல்ஸ் நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க, இந்த மாதிரி சேனல்ஸ் நம்மளை இன்டர்வியூ பண்ணால் இன்னும் நிறையா ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. த அட்டென்ஷன் கிரேட்டர் அட்டென்ஷன் இது கிரேட்டராக போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், அக்கா. இந்த வார்த்தையை கேட்டோன்னே யூ ஜஸ்ட் கேட்ச் அப் வாட் ஐம் கோயிங் டு சே யா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெக்சர் எடுக்க விரும்பலை. ஏன்னா இதை பற்றி ஊர்பட்ட சேனல்ஸ் ஊர்பட்ட விதமாக ஊர்பட்ட செயலிகளில் பேசிட்டாங்க. ஸோ வாட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ், ஏன்னா எனக்கும் கூட பிறந்த ஒரு அக்கா இல்லை, ஏன்னா கூட பிறந்த அக்கா இருந்தால் தான் நான் இந்த விஷயத்தை பேசணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லோரும் அதை தான் சொல்கிறீங்க. கூட பிறந்த அக்கா இல்லைனாலும் இது ஒரு காமன் சென்ஸ், காமன் சென்ஸ் இருந்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். புரிஞ்சுதா? ஒரு பொண்ணை நீங்கள் அக்கான்னு கூப்பிடுறீங்கன்னா அதை நீங்கள் செக்ஸுவலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட கேவலமான ஒரு விஷயம் இந்த உலகத்திலே இல்லை. மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? நான் ஏன் இதை வந்து ரொம்ப டீப் டவுனாக பேசாமல் ஜஸ்ட் மேலோட்டமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி ஊர்பட்டு அடித்து தோச்சு போட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டாக இருந்தால் புரட்டா கரெக்டா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் டாபிக்குள்ளே போகலாம். ஏன்டா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை டக்குன்னு முடிச்சிட்டியே, எதுவுமே சொல்லல அதை பற்றி அப்படின்னா, ருக்கோ ஜரா சோசியல் மீடியா டார்க் வெப். நான் ஒரு 2 இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2020 அப்போ வந்துட்டு லாக்டவுன் டைம், அப்போ தான் மார்ச்சில் லாக்டவுன் போட்டாங்க, March 14 ஐ திங்க். அப்போ தான் லாக்டவுன் போடுறாங்க. அதுலேருந்து அப்படியே போகுது ஃபுல்லாக மொபைல்ஸ் தான். மொபைலில் நம்ம வந்து சோஷியல் மீடியா அண்ட் ஃபேஸ்புக் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. வேறு எங்கேயும் வெளியில் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில். ஸோ அப்போ நான் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். அப்போ வந்து ஐ காட் அ ரெக்வஸ்ட் ஃப்ரம் எ ஃபேக் ஐடி, பட் ஐ டோன்ட் ஈவன் நோ ஹிம் பிஃபோர் அண்ட் வெல் அஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிஸ் ஜெண்டர், ஹீஸ் மேல் ஆர் ஃபீமேல், ஐ டோன்ட் நோ அபவுட் ஹிம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஐடியோட பேர் வந்து ஜெஸி பிங்க்மேன்ங்கிறது வந்துட்டு ஒரு சீரீஸில் வர ஒரு கேரக்டர். ஐ திங்க் பிரேக்கிங் பேடில் வர ஒரு கேரக்டர் பேர் வச்சுட்டு அந்த கேரக்டரோட ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுட்டு வந்திருந்தான். அது அந்த டைமில் ஃபேஸ்புக்கில் இருந்த எல்லாத்துக்குமே அவனுக்கு தெரியும். மீன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவனுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியும். நான் பேசுகிறது, வீடியோ ஷேர் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எதாவது போட்டால் லைக் பண்ணுவான். அவன் ஃபோட்டோஸ் ஏதாவது சீரீஸோட டெம்ப்ளேட் தான் போடுவான், லைக் பண்ணுவோம். ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஐ காட் அ டிஎம் ஃப்ரம் ஹிம். ஸோ ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி பேசி அது கொஞ்சம் நாள் கன்வர்சேஷன் போச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஹீ ஜஸ்ட் கிவ் மீ ஹிஸ் டெலிகிராம் ஐடி ஐ திங்க். ஸோ லேட்டர் தட் பீரியட் அந்த டெலிகிராமில் வந்துட்டு சில வீடியோஸ் நான் அனுப்ப ஆரம்பித்தேன். நான் வீடியோஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல் வீடியோஸ் ஆர் இன்செஸ்ட் அண்ட் சிபி கைண்ட் ஆஃப் செக்ஸ் வீடியோஸ். சிபினா என்னன்னு நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள். நான் சொன்னேன்னா என் வீடியோ தூக்கிடுவாங்க. சிபி அண்ட் இன்செஸ்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸை வந்துட்டு அவன் எனக்கு சென்ட் பண்ணால் இட்ஸ் இஸ் ஸோ மச் ஆஃப் வியர்ட். எனக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு அமைச்சிருக்கேன். இ ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் த காமன் இன்ட்ரெஸ்ட் பர்சன். என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற இன்னொரு பர்சனை வந்து எனக்கு கிடைச்சான்னா, ஸோ வி கேன் ஷேர் த திங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து அமிச்சதா அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணானுங்க. அவனை வந்து அடுத்து ரிப்போர்ட் அடிச்சு அந்த ஐடியா வந்து தூக்கி விட்டாச்சு பசங்க எல்லாரும் சேர்ந்து. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். ஐ ஜஸ்ட் பிளாக் டீம். இது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அண்ட் செகண்ட் இன்சிடென்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வேட்டையன் ஃபிலிம் தெரியும்ல, ஸோ அது வந்து ஹெச்டி அவுட் ஆச்சு. அதில் வந்துட்டு தர்ஷா விஜயன் நினைக்கிறேன் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் பேர்.
சொல்லிட்டு அவங்க வந்து அந்த படத்தில் ஒரு கேரக்டர் படி அந்த பொண்ணை வந்து தே ஜஸ்ட் ரேப்ட் ஹர் அண்ட் கில் ஹர் இப்படி தான் ஒரு சீன் வரும். அது ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. வியர்டாக இல்லை, அது ரொம்ப அக்வர்டாக இருந்துச்சு எனக்கு படம் பார்க்கும் போதே. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு நான் சோஷியல் மீடியா சர்ச் பண்ணால் நிறைய கிரியேட்டர்ஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து அந்த சரண்யாங்கிற கேரக்டரை வந்து ப்ரூட்டலாக கொண்டுருவாங்க. அந்த கொன்ன சீனை திரும்ப திரும்ப போட்டு காமிச்சிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. காட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி இருந்தது. அது 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி அதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து சில ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ட்விட்டரில். மியாகே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். சம்வாட் அதில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். மியாகேயோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் இருந்தான். ஸோ அவனோட ஐடியில் தான் அந்த இதை பார்த்தேன் நான் நினைக்கிறேன். சரியா யாவும் இல்லை. அந்த ஐடியில் வந்துட்டு he just posted a வீடியோ. இப்போ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த வீடியோ இல்லை, பட் அதோட கூகுள் சர்ச் ரிசல்ட் மட்டும் இருக்குன்ட்டு அது என்ன போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே படிச்சுப்பாரு. he just posted that rape வீடியோ. அது அவ்வளோ வியர்டாக ஒரு ஆக்வர்டான ஒரு வீடியோ. பார்த்தோன்னே நமக்கு ஒரு மாதிரி பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட வீடியோவை வந்து he just seeing in a sexualized thing அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ட்விட்டரில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீ என்ன எல்லாம் வேணால் போஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. இன்ஸ்டாகிராமில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு அளவும் கிடையாது. நீ என்ன எல்லாம் வேணால் போஸ்ட் பண்ணிக்க. அதில் வந்து சேல்ஸ்லாம் பண்ணுவானுங்க. சில இந்த ஹைடன் கேம் வீடியோஸ்லாம் எடுத்து, அதாவது ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் இருக்கிற ஹைடன் கேம் வச்சு வீடியோ எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்துட்டு அது ஆக்சுவலி அது ஒரு லூப்பாக தான் நான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். அண்ட் லேட்டர் தட் பீரியட் ஐ கேம் டு நோ அபவுட் திஸ் திங். அவங்க அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எடுத்து ட்விட்டரில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா இருக்கு. ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. சோஷியல் மீடியா வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு 2017 ஜல்லிக்கட்டுக்கு நம்ம போராட்டம் பண்ணப்போ தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு டூலை கையில் வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு போனோகிராஃபி வித்துக்கிட்டு இருக்கான். சோறுதான் திங்கிறியல இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி. இப்போ இந்த சோஷியல் மீடியா டார்க் வெப்புக்கும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அட்டென்ஷன் கிராபர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், ஹூ ஜஸ்ட் செக்ஸுவலைசிங் த வேர்ட்ஸ் லைக் அக்கா தங்கச்சி இந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து செக்ஸுவலைஸ் பண்ணுறாங்கல்ல. எனக்கு என்னமோ இவங்களோட ப்ரோமேக்ஸ் வெர்ஷன் தான் அவங்கன்னு தோணுது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அண்ட் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருக்கானுங்க. குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு மாம் என்னது அதெல்லாம் எப்படி வாயில் சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு எவ்வளோமா இருக்கும். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், மாம் அண்ட் சன்ஸு இதெல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். இந்த மாதிரியான ஃபேண்டசிஸை வந்து கேட்டால் ஃபேண்டசி இது வந்து ரியலாக நாங்கள் பண்ண மாட்டோம். ஃபேண்டசி இது என்னடா ஃபேண்டசின்னு என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டு சொன்னது அந்த அக்கா அப்படின்னு சொல்ல கூப்பிட்ற அந்த நபருடைய செகண்ட் ஸ்டேஜாக தான் இந்த ஃபேஸ்புக் குரூப்ஸு அந்த இன்ஸ்டாகிராம் குரூப்ஸ் கம்யூனிட்டிஸை பார்க்குறேன். இதோடைய தேர்ட் ஸ்டேஜாக தான் வந்து ட்விட்டரில் அந்த சிபி போன் அண்ட் வீடியோ சேல் ஹைடன் கேம் வீடியோ சேல் பண்ணுறது இதெல்லாம் தேர்ட் பார்ட்டாக பார்க்குறேன். இதை விட இன்னும் வியர்டாக போயிட்டு இருக்கிறதா ஃபோர்த்து பார்ட்டாக தான் அந்த ரேப் சீனை வந்துட்டு அவன் வந்து செக்ஸுவலைஸ் பண்ணதை பார்க்குறேன். ஸோ இதோடைய வளர்ச்சி இப்படி தான் போகுதுன்னு என்னோட கணிப்பாக இருக்குது. ஸோ த தேர்ட் டாபிக் இஸ் வாட் we do. இப்ப நான் என்ன செய்ய? ஃபர்ஸ்ட் திங், கிரியேட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு காமன் திங் தான். ஒரு பர்பஸ் இருக்கிறனால தான் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஒன்னால உன் பர்பஸ்னால இந்த உலகத்துக்கு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் நடக்கணும். சில கிரியேட்டர்ஸ் காசு வருது அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் ப்ரொமோட் பண்ணுறானுங்க. சில விஷயங்களை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல, அது வந்து நேச்சர் வே ஆஃப் பாடி பில்டிங் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஒரு பிகினருக்கு பாடி பில்டிங் பற்றி ஒரு இளவும் தெரியாது. நான் பிகினர் தான், எனக்கும் ஒரு இளவும் தெரியாது. நான் பார்க்குற சில கிரியேட்டர்ஸ் சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. எதுக்கு தேவையே இல்லையே. யூ ஹேட் ஆல் த திங்ஸ் இன் யூர் ஃபுட். ஆஸ் அ பிகினராக நீ என்ன அவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் இதை எடுத்து என்ன செய்ய போகிற? இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல், ரைட்? அண்ட் ஒன்று சில கிரியேட்டர்ஸ் they are just promoting the bedding applications. This is a very irresponsible thing. they are just promoting just for sake of money. அண்ட் இன்னொரு சில கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அந்த கிரியேட்டர்ஸை நம்ம கூட சொல்ல முடியாது. they are just doing something funny, லூசுத்தனமாக பண்ணுறாங்க. that's not a problem at all. But where is the problem is you. பிரச்சனையே இவன் தான்டா. இவனை மூல அடைங்கடா. அவங்களுக்கு எதுவுமே டேலண்ட் இல்லைனாலும் தே ஜஸ்ட் திங்கிங் ஓகே ஐ ஹேட் அ டேலண்ட் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் பண்ணுறானுங்க. இஃப் யூ ரியலி கெட் இன் டு சினிமா யூ ஜஸ்ட் கோ டு த கூத்துப்பட்டறை. யூ ஜஸ்ட் லேர்ன் ஆக்டிங். திஸ் இஸ் வாட் த ப்ராசஸ் டு கெட் இன் டு சினிமா. பட் வாட்ஸ் ஹியர் ஹேப்பனிங் இஸ் இஃப் யூ டன் எனி சில்லி திங்ஸ் இன் இன்டர்நெட் யூ வில் கெட் இன் டு சினிமா. வாய்ப்புகள் தகுதி உள்ளவனுக்கு கிடைப்பதற்கானவையே தவிர தகுதியற்றவர்களுக்கு கிடையாது. He just something contributing to the society or the world or the people. Just support it. That's all. This is what the solution. This is the thing I just want like to share to you. So that's all.
கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் ரியல் டேலண்ட்ஸ். ஸோ டெக்கீஸ் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். பாய் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா?